ஸ்டாப் பண்ணுறேன். இன்னைக்கு இந்த எக்கை வச்சு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் வந்து எக் இன் த பாட்டில். ஸோ நான் இதுக்கு ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு எக் ஃபேவரட், அதுக்கப்புறம் பேப்பர்ஸ், ஒரு மேட்ச் ஸ்டிக், அதுக்கு அவ்வளோதான். ஸோ வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேப்பரை வந்து ஃபயர் பண்ணி இந்த கிளாஸ் பாட்டிலுக்குள்ளே வந்து போடுவேன். இந்த கிளாஸ் பாட்டில் போட்டதுக்கப்புறம் இது மேலே நான் எக் வச்சா உள்ளே போகுதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இதை வச்சு ஓ எக் போயிடுச்சு. ஐயோ, எக் வந்து வரும்போது உள்ள பாதி போயிட்டு அது வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் இந்த எக் எதுக்குள்ளே போச்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பாட்டிலுக்குள்ளே நான் வந்து ஃபயர் பண்ணி இந்த பாட்டிலுக்குள்ளே போடும்போது அந்த இருக்கிற அந்த குட்டி குட்டி ஏர் மாலிக்யூல்ஸ்லாம் வந்து இந்த ஃபயர் வந்து வெளில வந்து அனுப்பிடும். ஸோ இங்கே அதுக்கு மேலே நான் எக் வைக்கும் போது ஸோ இது வந்து இந்த வே வந்து பிளாக் பண்ணுது. இந்த பாட்டிலுக்கு உள்ளே வந்து லோ ப்ரெஷர் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பாட்டிலுக்கு மேலே ஹை ப்ரெஷர் இருக்கும். ஸோ எப்பயுமே ஏர் வந்து ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் வந்து மூவ் ஆகும். ஸோ நான் இப்போ இங்கே எக்கு வச்சோன்னே இந்த ஹை ப்ரெஷர் வந்து நான் இங்கே பாட்டிலுக்குள்ளே போவேன் அப்படின்னு சொல்லி எக்கை வந்து புஷ் பண்ணி அந்த ஹை ப்ரெஷர்னால தான் ஹை ப்ரெஷர் வந்து எக்கை புஷ் பண்ணி இந்த பாட்டிலுக்குள்ளே வந்து எக் தள்ளி விட்டுருச்சு. அப்புறம் இன்னும் நடந்திருக்கு, இந்த ஹை ப்ரெஷரும் இந்த பாட்டிலுக்குள்ளே வந்து போயிருக்கு. ஸோ இந்த ரீசனுக்காக தான் இந்த முட்டை வந்து இப்போ இந்த பாட்டிலுக்குள்ளே போயிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து இந்த நடுவுலையே வந்து முட்டை ஸ்டக் ஆகிடுச்சு. நான் இன்னும் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா அது கரெக்டாக உள்ளே போயிருக்கும். ஓகே, பாய். ஸோ ஓகே இந்த எக் வந்து எனக்கு 4th எக். ஆக்சுவலி 4th எக் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எக், செகண்ட் எக், தேர்ட் எக் 3 எக் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து 4th எக் வந்து நான் கஷ்டப்பட்டு இந்த 4th எக் நான் வந்து இதுக்குள்ளே வந்து வச்சேன். ஓகே, தேங்க்யூ, பாய். ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வாக்கலாம் கிளைடர்ஸை இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க, நம்ம வாக்கலாம் கிளைடர்ஸ்க்கு செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா இந்த டெம்ப்ளேட், நியூஸ் பேப்பர், சிசர்ஸ், செல்லோ டேப், அதுக்கப்புறம் க்ளூ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற இந்த பிக்சரை நம்ம எடுத்து இங்கே நம்ம நியூஸ் பேப்பர் மேலே ஓட்ட போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் நான் இந்த கட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம டெம்ப்ளேட்லேருந்து இந்த பாட்டை நம்ம இப்போ பிரிச்சிட்டோம். ஸோ நம்ம இப்போது இந்த பாட்டை நம்ம இப்போது நியூஸ் பேப்பர் மேலே இங்கே ஒட்ட போகிறோம். டேப் போட்டு ஒட்ட போகிறோம். இங்கே சின்ன சின்ன பீஸாக ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த பாட்டை நான் இங்கே செலோ டேப் போட்டு நியூஸ் பேப்பரில் ஒட்டிட்டேன். இப்போ நான் இந்த பாட்டை நியூஸ் பேப்பரோட சேர்த்து நான் இதையே வெட்டுறேன். ஸோ இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம இந்த 2 பட்டையும் இப்போ நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இதே ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டெம்ப்ளேட்டில் இங்கே பார்த்துருப்பீங்க இங்கே டாட் லைன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்ம அப்படியே அந்த டாட் லைன்ஸ் மேலேயே இந்த மாதிரி நம்ம லைட்டாக மடிக்க போகிறோம். ஸோ நான் இங்கே இந்த சைடு இந்த மாதிரி மடிக்கிறேன். இந்த சைடு பண்ண மாதிரி நான் இந்த சைட்லேயும் அதே மாதிரி பண்ணுறேன்.
இப்போ நம்ம இந்த சைடு நம்ம மடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த சைடு இதே மாதிரி இங்கேருந்து இங்கே மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வெட்ட போகிறோம். மடிக்க போகிறோம். நம்ம இங்கே மடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதில் லைட்டாக இந்த மாதிரி விரிச்சுக்கலாம். நம்ம இந்த இடத்துல ஒட்டுறதுக்கு நம்ம இந்த இடத்துல நம்மளோட டெம்ப்ளேட்லேருந்து ஒரு சின்ன பீஸை இங்கே வெட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பீஸை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீஸை நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஸோ நாங்கள் ப்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் இப்போ க்ளூவை போட்டுட்டேன். இப்போ நான் இந்த பாட்டை இந்த இடத்துல இங்கே ஒட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைடர் இப்போ காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே விட்டு பார்க்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி வி ஷேப்பில் இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த மாதிரி நான் எப்போ விடுறேன். நான் இப்போ இதை இன்னொருக்கா விட்டு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைடர் சூப்பராகவே கிளைட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்கும் அப்படின்னா இங்க வந்து ஒரு ஃபாரஸ்ட் செட்டப் மாதிரி, அது ஒரு மரத்துல ஒரு ஆப்பிள்ஸா கீழே விழுந்துட்டே. ஸோ அது என்ன ஆகணும்னா விழும்போது இங்க ஒரு பவுல் தெரியுதா, இந்த பவுல் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணி குடிக்கணும். இது வந்து ஆட் பண்ணாம பண்ணிருந்தா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் போற மாதிரி. அது கொஞ்சம் வந்து ஈஸியா பட் ஸ்கிப் பண்றோம் இல்லையா, இது டீ சொல்யூஷனா கொஞ்சம் அட்வான்ஸ். அது எப்படின்னா வந்து நம்ம வந்து அவசியம் கிடையாது, வெறும் வந்து ரைட் லெஃப்ட் அப்படின்னு பண்ணா மட்டும் போதும். ஸோ வந்து டீச்சர் மிஷின்ல பண்ணிருக்கேன் இங்கிலீஷ் ப்ராஜெக்ட். அது ரொம்ப ஈஸி. ஸோ வந்து பண்றது வந்து உங்க காட்டல லைக் நிறைய பண்ணதான். ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரைட் கிளிக் பண்ணா அந்த பவுல் வந்து ரைட் ஹேண்ட் சைட் பண்ணலாம், லெஃப்ட் கிளிக் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணலாம். ஆனா வந்து அது மாதிரி ஃபங்க்ஷன் ஆகாது. நம்ம வந்து ரைட் சைட்ல, அதாவது நம்மளோட ரைட் சைடு நம்ம வந்து நம்ம ஹெட் திருப்பினோம்னா அது வந்து லெஃப்ட்னு எடுத்தோம் சயின்ஸ். ஏன்னா வந்து இது வந்து இமேஜ் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி நம்மளுக்கு. ஸோ இமேஜ் வந்து லேட்டரலி இன்வெர்ட்டடா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் கிளிக் பண்ணா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். இதுதான் வந்து பேசிக்கானது. ஸோ இங்க வந்து ரெண்டு ஸ்ப்ரைட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் பவுல், செகண்ட் இஸ் ஆப்பிள், அப்புறம் ஒரு பேக் ட்ராப் இருக்கு. என்னன்னா ஜம்பு ஜெட்.
ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். கோடிங் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல இந்த மாதிரி ஃபிளாக் சிம்பிள்னாவே ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஹெக்ஸாகனல் மாதிரி ஒரு ஏன்னா என்ன பாலிகன் ஷேப்ல வந்து ரெட் கலர்னா ஸ்டாப்னு அர்த்தம். இது வந்து ரெக்கார்ட் தான். இது வந்து ஃபிளாக் கிட்ட ஸ்டார்ட் கிட்டனா செட் சைஸ் டு 8. அதாவது இந்த பவுலோட சைஸ் 100னா கொஞ்சம் பெருசா இருக்குன்னா 18 வச்சிருக்கேன். இது வந்து லுக்ஸ்ல இருக்கும். லுக்ஸ் நம்ம செட் சைஸ் வந்து 6 வச்சிருக்கேன். அது மோஷன் ஏன்னா வந்து அது மூவ் ஆகுறது இல்லையா, அது மோஷன்ல இருக்கும். இப்போ வந்து இது எப்படின்னா வந்து இங்கேயே அவங்க கொடுத்துருப்பாங்க இது மாதிரி -100 வந்து y ஆக்சிஸ், அதாவது இந்த -210 வந்து x ஆக்சிஸ் தான். இந்த ஆப் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படி சொல்றாங்க, டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு வாட்டி இந்த மோஷன் ஆனதா வந்து நமக்கு வந்து ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆக லைஃப் வந்து சில டைம் கம்மியாகும். லைஃப் யூஸ்லெஸ் ஆயிடும். ரெண்டாவது லைஃப் வந்து 0 ஆகுற வெள்ளம் வந்து விளையாடணும் அப்படின்னா வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு ஃபார் எவர். ஸோ வந்து எப்படின்னா வந்து இஃப் தென் பிளாக் வச்சுக்கணும். இது வந்து டீச்சபிள் மிஷினோட நான் சேர்த்து பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ ஃபார் எவர்ல எப்படின்னா இஃப் தென் பிளாக் இருந்துட்டு கீ ரைட் ஆரோ பிரஸ், அதாவது இந்த ரைட் கீபோர்ட்ல இந்த ரைட் ஆரோ கீ வந்து பிரஸ் ஆச்சுன்னா வந்து சேஞ்ச் எக்ஸ் பை 10. இதே வந்து லெஃப்ட் ஆரோ வந்து பிரஸ் பண்ணோம் கீபோர்ட்ல அப்படின்னா பின்னாடி போகுது இல்லையா, அதனாலதான் இது. இது வந்து வித்தவுட் டீச்சிங் மிஷின் அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து இப்போ வந்து ரீசெண்டா என்ன பண்ணனா டீச்சிங் மிஷின் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நான் போன வீட்ல எப்படி வந்து அங்க இருக்க லிங்க் காப்பி பண்ணி இங்க அது போட்டு எப்படி பண்ண சொல்லிருக்கேன். ஸோ இங்க வந்து வென் பிளாக் லிங்க் போட்டுட்டு யூஸ் மாடல் டீச்சிங் மிஷின்ல போய் எக்ஸ்டென்ஷன்ல போய் எடுத்துக்கணும். இந்த வென் பிளாக் லிங்க் வந்து ஈவெண்ட்ஸ் அது. இப்போ செட் சைஸ் வந்து லுக்ஸ்ல போயிட்டு 80% வச்சுக்கிறேன். அதே மாதிரி கோடெக்ஸ் அதே தான் இங்கேயும் போடணும். ஸோ கோடெக்ஸ் அதே எடுத்து போட்டாச்சு. ஃபார்வர்ன்றது கண்ட்ரோல்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இஃப் தென் பிளாக் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. அடுத்து போட்டு இப்போ வந்து இங்க இருக்கிற டீச்சிங் மிஷின் போயிட்டு இங்க வந்து வென் ப்ரெடிக்ஷன் இஸ் இங்க வந்து ரைட் பண்ணனா சேஞ்ச் எக்ஸ் பை +10. இப்போ இதே வந்து நம்ம லெஃப்ட் சைடு பண்ணனா சேஞ்ச் எக்ஸ் பை -10. இதான் வந்து பவுலோடைய கோடிங் பண்ணலாம். பவுல் மேஜர் இப்போ ஆப்பிள் அவசியம் கிடையாது. பவுல் லெஃப்ட் ரைட் கிளிக் பண்ணி பவுல் நகர்த்தி ஆப்பிள் போய் பிடிக்கணும். செட் சைஸ் டு அதே கோடெக்ஸ் அதேதான். இப்போ வந்து பண்ணதெல்லாம் வேரியபிள்ஸ். ஆக்சுவலி வேரியபிள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வேரியபிள் கிளிக் பண்ணிட்டு இங்க ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். ஸ்பீடு, ஸ்கோரு, லைஃப் மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா கொடுத்ததுக்கு அப்புறமா இது மாதிரி லைஃப், ஸ்கோர், ஸ்பீட்லாம் பண்ணுவேன். இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா வந்து விசிபிளா இருக்காது, அதாவது இன்விசிபிளா இருக்காது. ஸ்பீடு குறிச்சுக்கோங்க. ஸ்பீடு வந்து விசிபிளா இருக்கு. ஸ்பீடு விசிபிளா இருக்கா, வந்து ஸ்பீடு விசிபிளா இருக்க வேண்டாம் அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ ஸ்பீடு வந்து விசிபிளா இருக்காது. அவ்வளவுதான். அதாவது இந்த டிக் மார்க்ஸ் இருக்கு சீல. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேரியபிள்ஸ் மீது ஸ்கோர் டு 0. முதல்ல நம்ம கேம் ஆரம்பிக்கும் போது ஸ்கோர் வந்து 0 தான் இருப்பேன். நம்ம வந்து ஒரு ஆப் கூட பிடிக்கல, இப்பதான் பிடிக்க ஆரம்பிக்க போறோம். அதே மாதிரி இந்த செட் ஸ்பீட் 2 -3 இருக்கு இல்லையா, வந்து ஸ்பீடு வந்து இவ்வளோ வெள்ளம் வச்சுக்கலாம், இல்ல -4 இல்ல -5 வச்சுக்கலாம். செட் லைஃப் டு 3 அப்படி வச்சுக்கிறேன்னா இப்போ வந்து 5 லைஃப்ஸ்னா 5 வச்சுக்கலாம், 3 வேணா 3 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்வர் பிளாக் வந்து எடுத்து வச்சுக்கணும். அந்த வந்து இஃப் தென் பிளாக் வந்து 2 வாட்டி எடுத்துக்கணும், 3 வாட்டி எடுத்துக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா y பொசிஷன் இஸ் லெஸ் தென் -160. இப்போ வந்து y ஓட பொசிஷன் வந்து லெஸ் தென் 160 இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னா கோடெக்ஸ் ஆச்சும் ரேண்டமா வந்து -210 200 விலும் எங்கேயாச்சும் வந்து போனோம், எங்காச்சும் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம். y ஆக்சிஸ் வந்து எப்படின்னா 165 +165. ஓகே, ஆப்பிள் வந்து மேலே கீழே விழுது.
இப்போ வந்து சேஞ்ச் y பை ஸ்பீட், அதாவது y வந்து ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சேஞ்ச் ஆக ஒரே ஸ்பீட்ல போர் அடிக்கும் இல்லையா நம்மளுக்கு. அதே மாதிரி சேஞ்ச் லைஃப் பை -1. இவரை வந்து பிடிக்கல அப்படின்னா வந்து டேக்ஸ் பண்ணல அப்படின்னா -1 மார்க் இருக்கும். அது ஒரு 3 லைஃப் டோட்டலா இருக்குன்னா 1 லைஃப் வந்து ரெடியூஸ் ஆயிடும். அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இஃப் டச்சிங் பால், இப்போ வந்து பால் டச் ஆயிடுச்சு, இந்த ஆப் வந்து கேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் ஸ்கோர் பை 1 +1 நம்ம ஆட் பண்ணா ஸ்பீட் வந்து குறைச்சிடலாம். -1, அதாவது வந்து நம்ம போக 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 அந்த கேம் வந்து ஸ்பீட் அதாவது அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ வந்து இஃப் தென் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த இஃப் தென் பிளாக்ல வந்து இப்போ லைஃப் லைஃப் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஸ்டாப் பண்ணிடணும் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆகி போட்டுருக்காங்க. இப்போ வந்து இந்த லாஸ்ட் வந்து இருக்கல அப்படின்னா என்ன ஆயிடும்னா, இது வந்து நம்ம கேம் வந்து லைஃப் -1 -2 -3 போயிட்டே இருக்கும், கேம் ரிப்ளே ஆகாது. இப்போ வந்து நம்ம ரிப்ளே பண்ணி பார்க்கலாம். கேமரா ஆக்சஸ் கொடுக்குறேன் இதுக்கு. வந்து டன் கொடுத்து இது கொஞ்சம் ரீலோட் பண்ணணும். நம்ம ஏன் செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேட்கும். இந்த லாக் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு கேமராவை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டோம்னா இங்கே ஆன் ஆயிடுச்சுன்னா ஓகே. பட் இப்போ ஆன் ஆகுது, ரீலோட் கொடுத்துருக்கோம். இப்போ ரீலோட் கொடுத்துருக்கோம், திருப்பி ரீலோட் ஆகும். இந்த பிஆர்ஜிஏ பாக்ஸ் ரீலோட் ஆனதுக்கு அப்புறமா ஃபைலுக்கு போயிட்டு லோட் கம்ப்யூட்டர் கொடுத்து அதுக்கப்புறமா ஃபுட் கேட்சர் கொடுத்து ஓப்பன் கொடுத்ததுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, கேமரா வந்து ஆன் ஆயிடுச்சா, ஆன் ஆனதுக்கு அப்புறமா இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் பண்றேன். இப்படி கிளிக் பண்றேன்னா இப்படி போகுது, இப்படின்னா போயிடுச்சு. இப்படி வருது பாருங்க. இப்போ வந்து நம்ம ரொம்ப குறைஞ்ச கழிச்சு இப்போ வந்து ஸ்கோர் நான் 1 கூட வாங்கல. இப்போ லைஃப் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கு, போனா பாருங்க 0 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கோரும் 0 ஆயிடுச்சு, லைஃபும் 0 ஆயிடுச்சு. ஸோ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன பவுல் 1 செகண்ட். இப்போ வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கு. ஒன்று பிடிச்சிட்டேன். ஒண்ணுதான் இருக்கு. பட் இப்போ தெரிஞ்சிச்சு இல்லையா, நம்ம வந்து ஒர்க் ஆகுது ஆப். ஸோ வந்து நல்லாவே ஒர்க் ஆயிடுச்சு ஆப். கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு ப்ளே பண்ண, பட் ஆனால் வந்து கூட இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டயோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டயோட்ன்றது ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் தான். ஸோ இதுதான் வந்து டயோட். ஸோ இந்த டயோடில் வந்து ஒரு பக்கம் வழியாக மட்டும் தான் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகி சர்க்யூட் பில்ட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இந்த பிளாக் கலர் இது அப்படி வச்சுருந்தேன்னா, இந்த பிளாக் கலர் சைடில் வழியாக மட்டும் தான் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும், ஒரு சர்க்யூட் ஆகும். அதே அந்த டயோட டர்ன் பண்ணி இந்த கிரே கலர் சைடு வந்து இருந்துச்சுன்னா அது வழியாக பேட்டரியிலேருந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகி அங்கேயே தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது எப்படி பண்ணுறது, இது எப்படி வந்து இதை வச்சு நம்ம சர்க்யூட் பில்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு தேவையான டயோடு, ஒரு பேட்டரி வித் கேப், பிரெட் போர்டு, ஒரு எல்இடி லைட், அப்புறம் ஒயர்ஸ், அப்புறம் ஒரு ரெசிஸ்டர். பிகாஸ் வந்து எல்இடி வந்து 9 வோல்ட் வந்து தாங்காதுல. ஸோ இப்போ நான் வந்து சர்க்யூட் பாதி பில்ட் பண்ணிவிட்டு ஒரு டயோட் மட்டும் தான் ஆட் பண்ணோம். இந்த சர்க்யூட் எப்படி பில்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ பேட்டரியிலேருந்து ஒரு ரெட் ஒயர், அதாவது பாசிட்டிவ், அது வந்து பாசிட்டிவ் ரயிலில் கனெக்ட் பண்ணி அங்கே இருந்து ஒரு ப்ளூ ஒயரை வச்சு நான் வந்து பாசிட்டிவ் பவரை வந்து சி ரயிலுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து இந்த இடத்துல தான் வந்து டயோட்